வெல்கம் டு பயோத்ரி 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 12. இந்த லெசன்ல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷனுக்கும் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதுல லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன், லைட்ங்கிறது இந்த சன்லைட்டை சொல்றாங்க. அப்ப இந்த ரியாக்ஷன் வந்து யாரை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா சன்லைட்டை டிபெண்ட் பண்ணிருக்கு. அதுவே லைட் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா இந்த லைட் யாரை நம்பி இல்ல, அந்த சூரிய வெளிச்சத்தை நம்பி இல்ல. இந்த லைட் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஹில் ரியாக்ஷன். ஏன் இது ஹில் ரியாக்ஷன்? அந்த ஹில்ங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுனால அவரு பேரே வச்சு ஹில் ரியாக்ஷன் சொல்றோம், இல்லைன்னா லைட் ரியாக்ஷன் சொல்றோம். ஓகேவா? ஆனா லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் பாருங்க, இதை வந்து டார்க் ரியாக்ஷன் சொல்றோம். ஏன்னா இது லைட்டை டிபெண்ட் பண்ணி இல்ல. அப்பனா இந்த ரியாக்ஷன் எப்ப நடக்கும்? நைட் டைம்ல நடக்கும். அப்ப லைட் ரியாக்ஷன் எப்ப நடக்கும்? சூரியன் இருக்கும் போது. இதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா பயோசிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்ப இதுல பாருங்க, திஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை, இந்த லைட் ரியாக்ஷனை கண்டுபிடிச்சது யாருன்னா ராபின் ஹில் இந்த இயர் ஆஃப் 1939. இந்த ரியாக்ஷன் எங்க நடக்கும் அப்படின்னா, this reaction take place in the presence of light energy in thylakoid membrane. நான் உங்களுக்கு போன வீடியோல வந்து குளோரோபிளாஸ்ட் பத்தி நடத்திருப்பேன். அதுல தைலகாய்டுங்கிறது இந்த மாதிரி பிளேட் மாதிரி அடைக்கிருக்கும் இல்லையா, அந்த பிளேட் வந்து என்ன கலரா இருக்கும்? கிரீன் கலரா இருக்கும். ஏன் அது கிரீன் கலரா இருக்கு? ஏன்னா அதுல அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஒவ்வொரு பிளேட்டுக்கு பேர் தான் என்னது? தைலகாய்டு. இது ஃபுல் அமைப்பு சேர்ந்ததுதான் கிரானா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஓகேவா? அப்ப இந்த லைட் ரியாக்ஷன் வந்து இந்த குளோரோஃபில் பிரசென்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த தைலகாய்டுல நடக்குது, கிரானாவுல நடக்குது. அப்ப லைட் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் இன் கிரானாலும் சொல்லலாம், இல்லைன்னா தைலகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? டார்க் ரியாக்ஷன் எங்க நடக்குது? டேக் பிளேஸ் இன் ஸ்ட்ரோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? அது வந்து கிரானால நடக்குது, இது ஸ்ட்ரோமாவில நடக்குது. அடுத்தது போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் அப்சார்ப். போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் தான் யாரு? அந்த குளோரோஃபில். அது என்ன பண்ணுது? சூரிய வெளிச்சத்தை அப்சார்ப் பண்ணுது. லைட் எனர்ஜியை வாங்கி என்ன எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது? கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. அப்ப லைட் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜியா மாறும்போது எதை ப்ரொடியூஸ் பண்ணி வைக்குதுன்னா ஏடிபிங்கிற எனர்ஜி மாலிகுல்ஸையும் NADPH2 அப்படிங்கிறதையும் ப்ரொடியூஸ் பண்ணி வைக்குது. இப்ப இங்க ப்ரொடியூஸ் ஆன ATP NADPH2 டார்க் ரியாக்ஷன்ல என்ன ஆக போகுது பாருங்க. டூரிங் திஸ் ரியாக்ஷன் CO2 இஸ் ரெடியூஸ்டு இன்டு கார்போஹைட்ரேட்ஸ். அது வந்து கார்போஹைட்ரேட்ஸா மாறுது CO2. எதோட ஹெல்ப்பால? லைட் ரியாக்ஷன் அப்ப உருவான அந்த ATP NADPH2 ஹெல்ப்போட அந்த CO2 என்னவா ரெடியூஸ் ஆகுது? கார்போஹைட்ரேட்டா ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்தது, these products of light reaction move out from the thylakoid to the stroma of the chloroplast. அப்ப பகல் நேரத்துல இந்த ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணுது? தைலகாய்டுல நடக்குது. அதுக்கப்புறம் எங்க மூவ் ஆகுது? ஸ்ட்ரோமாவுக்கு போகுது. ஏன்னா ஸ்ட்ரோமாங்கிறது டார்க் ரியாக்ஷன். அடுத்தது பாங்க, திஸ் இஸ் ஆல்சோ கால்டு கால்வின் சைக்கிள். ஏன் கால்வின் சைக்கிள்னா இதை கண்டுபிடிச்சது கால்வின்ங்கிற சயின்டிஸ்ட். அண்ட் இட் இஸ் கேரி அவுட் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். லைட் இல்லாதப்ப நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். திஸ் இஸ் கால்டு டார்க் ரியாக்ஷன். அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. இதுதான் வந்து மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இங்க கொடுத்துருக்காங்களா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மைட்டோகாண்ட்ரியா இஸ் தி மெயின் ஆர்கனல் ஆஃப் த செல் ரெஸ்பிரேஷன். தே ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ATP மாலிகுல்ஸ். ஸோ அந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் ATP வந்து செல்லுக்குள்ள எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அந்த மைட்டோகாண்ட்ரியா ஆகக்கூடிய சின்ன ஆர்கனல்ஸ்குள்ள ரெடி ஆகுது. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அதனால நம்ம என்ன செய்யறோம்? மைட்டோகாண்ட்ரியாவை பவர் ஹவுஸ்ன்னு சொல்றோம். செல்லோட பவர் ஹவுஸ். ஏன்னா அதிகப்படியான ATPங்கிற அந்த எனர்ஜி மாலிகுல்ஸை அது ப்ரொடியூஸ் பண்ணது. ஆர் ATP ஃபேக்டரி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் பாயிண்ட், இது ஹெல்ப்ஸ் த செல் டு மெயின்டைன் நார்மல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கால்சியம் அயான்ஸ். ஒரு செல்லுக்குள்ள அந்த கால்சியம் அயான்ஸை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது யாருன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். தேர்ட் பாயிண்ட், இது ரெகுலேட்ஸ் தி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஆஃப் த செல். ஒரு செல்லோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ், அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது அது வளர்றது, ரீப்ரொடியூஸ் பண்றது, அது அந்த growth and டெவலப்மெண்ட், அது எல்லாத்தையுமே அந்த கண்ட்ரோல் பண்றது யாருன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான்.